பவானி ஈஸி சிம்பிள்ல இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான பூஜா டிப்ஸ் 5 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்கிறப்ப புளி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம டைரெக்டாக பூஜை பாத்திரத்தில் போடுறப்ப இடுக்குகள்லாம் போய் மாட்டிக்கும். அதுக்கு நீங்கள் புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. 2 எலுமிச்சை எடுத்துக்கோங்க. இப்போ எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தோலை வந்து தூக்கி போட தேவையில்லை. அது என்ன யூஸ் பண்ணுறது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த எலுமிச்சை சாரோட நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசலையும் கரைச்சி ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சை பழம் புளி ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருக்கு. நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கையில் தேய்க்காம தேங்காய் நாராவது இல்லைன்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பூஜை பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செங்கல் கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்திரம் தேய்க்கிற சபீனா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பீத்தாம்பரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து ஏரியல் சர்ஃப் எக்ஸல் எது யூஸ் பண்ணுறீங்களோ துணி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட லிக்விட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உடனடியாக பயன்படுத்துகிற மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம கலந்து ஒரு பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். உங்ககிட்ட லெமன் சால்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம புளியிறப்ப வர எலுமிச்சை பழத்தை நல்லா காய வச்சு அதை கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். கஷ்டப்படாமல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த பவுடர் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம தேவைப்படுறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி எலுமிச்சை பழத்தில் நல்லா நம்ம நார்மலாக தொட்டு தேய்க்கிற மாதிரி பாத்திர மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பொடியும் வச்சு தொட்டு தேய்ச்சிருங்க. நீங்கள் எப்போ தேய்ச்சாலுமே ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் தேய்ச்சிட்டு ஃபைனலாக வந்து ஆயில் இருக்கிற விளக்கெல்லாம் தேய்ச்சிங்கன்னா எண்ணெய் ஜிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். பூஜை பாத்திரம் கழுவுறப்ப எப்போவுமே உப்பு தண்ணியில் கழுவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பியூரிஃப் வாட்டர் ஆரோ வாட்டர் மாதிரி ஏதாவது வச்சுட்டு நல்ல தண்ணியில் அலசி எடுக்கிறப்ப அந்த பளிச்சுன்னு இருக்கிறது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு போகாமல் நல்லா நிலச்சிருக்கும். நம்ம ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. நார்மல் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நம்மளுக்கு தேய்ச்சாலே பளிச்சுன்னு ஆகிடும். பூஜை பாத்திரம் இன்னும் பளபளன்னு ஆகணும்னா கழுவி வச்ச பூஜை பாத்திரத்தை ஈரம் இல்லாமல் ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக விபூதி எடுத்துட்டு நீங்கள் கையில் தேய்ச்சாலும் சரி இல்லைன்னா ஒரு சின்ன துணியில் வச்சு விபூதியை தொட்டு நல்லா தேய்ச்சி பாருங்கள். ஷைனிங் நல்லா இருக்கும், பளபளன்னு இருக்கும். இது அப்படியே நம்மளுக்கு 5 நாள்னாலும் அப்படியே நிற்கும். இதோட லாங் வீடியோ வேணும்னா யூடியூப் சேனலில் இருக்குது. 40 பூஜை குறிப்பு ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்து வெள்ளி பொருள் பளபளன்னு ஆகிறதுக்கு கோல்கேட் பேஸ்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கோல்கேட் பல்பொடி நம்ம விபூதி ரெண்டுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்கேற்றதுக்கு முன்னாடி நாம் முக்காலிக்கு மேலே தட்டு வைக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு 3 கைப்பிடி பச்சரிசியை போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 5 ரூபா 10 ரூபா உங்ககிட்ட என்ன நாணயம் இருக்கோ ஒரு நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்க வைங்க. நம்மளுக்கு அன்னத்துக்கும் ஸ்வர்ணத்துக்கும் அதாவது காசுக்கும் நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி வச்சாலும் சரி இல்லை நம்ம 4-5 பொருள் கலந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி மஞ்சள் அரிசியில் விளக்கு வச்சு ஏற்றலாம். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.